ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக் நியூஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. அதுக்கு பதில் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு புக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த புக்கோட நேம் ஹவு டு டாக் டு எனி ஒன். புக்கோட ஆத்தர் நேம் லைல் லவுண்டஸ். இந்த புக்கில் மொத்தம் 9 சாப்டர் இருக்குது. நம்ம ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. லைஃப்பில் சில பர்சன்ஸை பார்த்துருப்போம். அவங்க நல்ல ஜாபில் இருப்பாங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்க, அவங்களுக்குன்னு சில செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே லைஃப்பில் ஈஸியாக கிடச்சிட்ற மாதிரி இருக்கும். இப்படி எல்லாமே கிடைக்கிற பர்சன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் ஆத்தர் சொல்கிறாரு. கிட்ட இருக்க ஒன் அண்ட் ஒன்லி ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த வே ஆஃப் டாக்கிங், பாடி லாங்குவேஜ், ஹவு டு ட்ரீட் அதர்ஸ் வித் அ வார்ம் ஸ்மைல். இதெல்லாம் தான் அவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதெல்லாம் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த இடத்துல எப்படி நம்ம பேசணும், எதை பற்றி பேசக்கூடாது, எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல ஓவர் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு ஆத்தர் லைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவராலாகவே இந்த புக்கில் 92 டெக்னிக்ஸ் பற்றி ஆத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ சாப்டர் 1ல் இருக்க டெக்னிக்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இம்ப்ரெஷன் இஸ் த ஃபஸ்ட்டு டெக்னிக். நம்ம பேச்சுவாக்கில் சொல்லுவோம்ல, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அதை தான் இங்கே ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஒன் இஸ் ஸ்டார்ட் வித் ஸ்மைல். அதாவது பிஸ்னஸில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸ்மைல் இருக்கணுமா. இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணிடக்கூடாதான். ஒரு செகண்ட் டிலே பண்ணி தான் ஸ்மைல் பண்ணணுமா. அப்போ தான் அந்த ஸ்மைலில் ஜென்யூன் அண்ட் வார்ம் ஸ்மைல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கிரேட் அண்ட் ஸ்ட்ராங் லீடர்ஸ், பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே இந்த 1 செகண்ட் டிலே ஸ்மைல் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட்டு டெக்னிக் நம்மளுடைய கண்கள். ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண சொல்லி ஆத்தர் லைல் சொல்கிறாரு. நம்ம ஒரு பர்சன்கிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி பேசும்போது அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. அதே போல் ஐ கான்டாக்ட் வச்சு பேசுகிற பர்சன் மேலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரஸ்ட் ஒன்று பிலீவ் ஆகும். ஐ கான்டாக்டை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே போலவே ஐ கான்டாக்டை ஸ்லோவாக தான் பிரேக் பண்ணி வெளியே வரணும் கான்வர்சேஷனை விட்டு. நெக்ஸ்ட் டெக்னிக் எக்ஸ்போசி ஐ. நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, குரூப் ஆஃப் கம்யூனிகேஷன். இங்கே நம்ம ஒருத்தர் பேசுகிறது மட்டும்தான் ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து கவனிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நம்மளோட ஐ கான்டாக்ட் அந்த பர்சன் கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இந்த ட்ரிக்கை லவ் ட்ராக்கில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆத்தர் லைல் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டெக்னிக் ஹேங் பை யுவர் டீத். அதாவது நம்ம கொடுக்குற சின்ன சின்ன ரியாக்ஷனை வச்சு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் நம்மளை ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும்னு சொல்லி ஆத்தர் லைல் சொல்கிறாரு. சிரிச்ச முகத்தோடு பேசினா அழகாக இருக்கும்னு சொல்லி ஆத்தர் லைல் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டெக்னிக் பிக் பேபி பிவோட். யாரோட பெரிய மனசு ஒரு சின்ன பாராட்டுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல தான் பர்சன் நம்மக்கிட்ட செல்ஃபாக இன்ட்ரோ ஆகிறப்ப நம்ம எந்த ஒர்க்காக இருந்தாலும் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மொத்த பாடியும் அவங்க பக்கம் திரும்பி அட்டென்ஷன் கொடுக்கணும் வித் வார்ம் ஸ்மைலோட. அப்போ தான் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த பக்கம் பேசுங்க, நான் இந்த பக்கம் மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஹேபிட் நம்ம வளர்த்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டெக்னிக் ஹை ஹோல்ட் ஃப்ரெண்ட். ஹியூமன் நேச்சர் எப்படி அப்படின்னா, நம்ம புதுசாக ஒருத்தவங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறோம். இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ சோஷியல் மீடியா வாட் எவர் இட் இஸ், அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். நல்லா மெசேஜ் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், டேக் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த பர்சன்கிட்ட மொபைல் காலில் பேச சொன்னாலோ இல்லை நேரில் மீட் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னாலும் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விதமான பதட்டம் வந்துடும், இல்லை பயம் வந்துடும். அவங்க என்ன நினச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போக்குறதுக்காக தான் ஓல்டு ஃப்ரெண்ட் டெக்னிக். அவங்கள ஃபஸ்ட்டு போய் மீட் பண்ணும்போதே ஹாய் மை டியர் ஓல்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம மூளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுமா, இவங்க நம்மளோட பழைய ஃப்ரெண்டு தான், ஸோ நம்ம இவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிக்கலாம், பழகிக்கலாம், இவங்க எதுவும் ஹெசிடேட் ஆகிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஆத்தர் லைல் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டெக்னிக் ட்ரூத் ஆர் லை. மோஸ்ட்டாக நம்ம பாடி லாங்குவேஜை வச்சே நம்ம உண்மையை தான் பேசுகிறோமா, பொய் பேசுகிறோமா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமா, அன்கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமா அப்படின்னு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நேச்சர் நம்ம பொய் சொன்னாலும் அன்கான்ஃபிடென்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் வரும். நம்ம ரொம்ப நர்வஸாக இருந்தாலுமே அன்கான்ஃபிடென்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் வரும். அதனால் இம்பார்ட்டண்ட் கான்வர்சேஷன், மீட்டிங் பிளேஸ்லலாம் கான்ஃபிடென்ட்டான பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா ஹண்ட் ஹார்ஸ். ஹார்ஸ் அப்படிங்கிறது ஒரு குதிரையோட நேம். குதிரையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த குதிரையால் அடிஷன், சப்ராக்ஷன் இதுக்கான ஆன்சர்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை கேள்விப்பட்ட ஆத்தர் லைல் அந்த குதிரையை மீட் பண்ண போனார். அந்த குதிரையோட ஓனர் அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாம் மைக்கில் சவுண்டாக சொல்கிறப்ப கரெக்டான ஆன்சர் வர வரைக்கும் அது காலை டோ பண்ணிகிட்டே இருக்குது. கரெக்டான ஆன்சர் வந்தவுடனே காலை டோ பண்ணுறது ஸ்டாப் ஆகுது. இதை கவனிச்சிட்டே இருந்த ஆத்தர் லைல் குதிரையோட காது கிட்ட போயிட்டு அடிஷன் சம் ஒன்று சொல்கிறாரு. ஆனால் அந்த குதிரையால் ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணவே முடியல.
அப்புறம் தான் எல்லாருக்கும் ரியலைஸ் ஆகுது இவ்வளோ நாள் குதிரை ஆன்சர் பண்ணது எதை வச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்க ஆடியன்ஸோட ரியாக்ஷனை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கு. அதாவது ஆன்சர் தப்பாக வரப்போலாம் ஆடியன்ஸ் சைலண்ட்டாக இருக்காங்க, ஆன்சர் கரெக்டாக வரப்போ ஆடியன்ஸ் கிளாப் பண்ணப்போ குதிரை அந்த ரியாக்ஷனுக்கு ஏற்ற போல் அது டோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி இவ்வளோ நாளாக கிளவராக ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ 5 அறிவு உள்ள மிருகமே இவ்வளோ கிளவராக ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது 6 அறிவு உள்ள ஹியூமன்ஸ் நம்மளும் அதை விட கிளவராக இருக்கணும். ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட மூடை பொறுத்து தான் நம்ம பேசணும். அவங்க சோகமாக இருக்கிற சமயத்தில் ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, வாட்ச் த சீன் பிஃபோர் யூ மேக் த சீன். ரொம்ப பிடிச்ச டெக்னிக்கில் இது ஒன்று. மோஸ்ட்டாக கேம் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னா நத்திங் பட் இமேஜினேஷன். நம்ம ஸ்டார்டிங் லைனில் நிற்கிறப்பவே நம்ம வின் பண்ணிட்ட மாதிரி ஒரு இமேஜினேஷன், வின் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போயிட்டு ட்ராஃபியை எப்படி வாங்குவோம் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன், ட்ராஃபி வாங்கிட்டு எப்படி ஒரு ஹாப்பி நோட் ஹாப்பி ஸ்பீச் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன். இந்த மாதிரி இமேஜினேஷனாக நம்ம காணும் போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்கில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வின் பண்ண வச்சிரும். அண்ட் நம்மளுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் அந்த வின் பண்ண ட்ராஃபி கையில் பிடிக்கும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பவர் நமக்கு வந்துடும். இதே தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸோ ஒரு மீட்டிங்கோ இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும், அந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், என்ன பேச போகிறோம், எப்படி பிஹேவ் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே. இது மாதிரி முன்னாடியே ப்ரீ பிளான்டாக இமேஜினேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல போயிட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், முக்கியமாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். சாப்டர் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.